என் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். நாம் இன்று கேட்கப் போகும் கதையின் பெயர் போலி வைரம். உங்களுக்காக வாசிப்பது விஜய் பீமநாதன். ஒரு நாள் மகள் தேவியுடன் அவைக்குச் சென்றார் பீர்பால். அப்போது பக்கத்து நாட்டைச் சேர்ந்த வைர வியாபாரி ஒருவன் மன்னரிடம் மிக பெரிய 2 வைரக்கற்களை காண்பித்தான். ஒவ்வொன்றும் கோழி முட்டை அளவு இருந்தது. அவ்வளவு பெரிய வைரக்கல்லை அதுவரையில் அக்பர் பார்த்ததே இல்லை. வியாபாரியே, இந்த 2 வைரக்கல்லின் விலை என்ன? மன்னரே, இந்த கற்களுக்கு விலை கிடையாது. இவைகளை விற்று எனக்கு ஒன்றும் ஆகப்போவதும் இல்லை. இந்த வியாபாரத்தில் எனக்கு கிடைத்த லாபமே 2 தலைமுறைக்கு வரும். அப்படியானால் இவற்றை அன்பளிப்பாக தரப்போகிறாயா? அன்பளிப்பாக எவரிடமும் எதையும் வாங்குவதில்லை என்று உறுதி எடுத்துள்ளேன். விலைக்கு தருவாயானால் கொடு, இல்லையெனில் வேண்டாம் என்றார் அக்பர். மன்னா, ஒரு சிறு நிபந்தனையின் பேரில் இவற்றை எவருக்கு வேண்டுமானாலும் கொடுத்துவிட சம்மதிக்கிறேன். இதுவரை நான் கூறிய நிபந்தனையை ஒருவரும் நிறைவேற்றவில்லை. மிக்க அறிவாளிகள் நிறைந்துள்ள தங்கள் அவையில் எவரேனும் என் நிபந்தனையை நிறைவேற்ற முன்வந்தால் இந்த வைரக்கற்களை இலவசமாக எடுத்துக்கொள்ளலாம் என்றான் வைர வியாபாரி. அப்படியா? உன் நிபந்தனை என்னவென்று கூறு என்று கேட்டார் மன்னர். மன்னரே, சபையோரே, இந்த 2 வைரக்கற்களில் ஒன்றுதான் உண்மையான வைரம், மற்றொன்று போலியானது. உண்மையான வைரக்கல்லை கண்டுபிடிப்பவர்களுக்கு அது இலவசமாக தரப்படும். போலியை எடுத்தால் இந்த குத்துவாளினால் அவர்களே குத்தி மரணமடைய வேண்டும். இதுதான் என் வேண்டுகோள் என்றான் வைர வியாபாரி. அக்பர் சக்கரவர்த்திக்கோ கடும் கோபம் வந்தது. அவனை சிறையில் அடைக்க நினைத்தார். அச்சமயத்தில் அவையில் அமர்ந்திருந்த தேவராஜன் என்ற அமைச்சர் எழுந்து, மன்னா, வைர வியாபாரி மீது கோபப்படக்கூடாது. இம்மாதிரி போட்டி வந்தால்தான் உண்மையான அறிவாளிகளின் திறமை வெளிப்படும். அதன் காரணமாக தங்களுடைய மதிப்பும் கீர்த்தியும் உயரும் என்றார் அந்த அமைச்சர். நிச்சயம் பீர்பால் தான் வைர வியாபாரியின் சவாலை ஏற்க வேண்டி வரும். பீர்பாலுக்கு சாதுரியமாக பேச தெரியுமே தவிர வைரத்தை பற்றி ஒன்றும் தெரியாது என்ற விஷயம் அமைச்சர் தேவராஜனுக்கு நன்றாக தெரியும். எனவே பீர்பாலை இதில் மாட்டிவிட வேண்டும் என்பதே அவரது நினைப்பு. அப்படியானால் முதலில் நீங்களே பாருங்களேன் என்று சக்கரவர்த்தி கூறியதும் நெடுநடுங்கி போய்விட்டார் அமைச்சர் தேவராஜன். ஆயினும் சிறிது சமாளித்து, மன்னா, எனக்கு ஆட்சேபனை ஒன்றும் இல்லை. கண்ணில் தூசி விழுந்து 2 நாட்களாக கண்களை அரிப்பெடுத்து கொண்டிருக்கிறது. எனவே இவைகளை கூர்ந்து பார்த்து தேர்ந்தெடுக்க இயலாத நிலையில் உள்ளேன் என்றார் அமைச்சர். சரி சபையோரே, இந்த வைரக்கற்களில் உண்மையான வைரக்கல் எது என்று தேர்ந்தெடுக்க முன்வருவோர் வரலாம் என்று மறுபடியும் கூறினான் வைர வியாபாரி. எல்லோரும் 2 கற்களையும் வாங்கி பார்த்தனர். 2ம் ஒன்று போலவே இருந்தன. ஒரு வித்தியாசமும் தோன்றவில்லை. திருதிருவென்றே அனைவரும் விழித்தனர். விலை உயர்ந்த வைரக்கல் உலகம் பூராவும் தேடினாலும் கிடைக்காது. ஒரு யானை சுமைக்கக்கூடிய அளவுக்கு பொன்னை கொட்டி கொடுத்தாலும் உங்களால் இந்த வைரக்கல்லை வாங்க முடியாது. இதை தேர்ந்தெடுத்து இலவசமாக பெற ஒருவர் கூட இந்த திருச்சபையில் இல்லையா என்று மீண்டும் எள்ளி நகையாடினான் வைர வியாபாரி. ஒருவர் கூட வாயை திறக்கவில்லை. அப்போது, நான் தேர்ந்தெடுக்கிறேன் என்று சபை நடுவிலிருந்து திடீரென்று ஒரு மெல்லிய குரல் வந்தது. எல்லோரும் வியப்புடன் குரல் வந்த திசையை பார்த்தனர். அனைவரது பார்வையையும் பீர்பாலின் மகள் தேவியின் மீது விழுந்தது. அனுபவம் மிக்க முதியவர்கள், சிறந்த அறிஞர்களால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை 10 வயது சிறுமியா செய்யப் போகிறாள் என்று அனைவரும் ஐயப்பாடு கொண்டனர். பாம்மா, வா, புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? உண்மையான வைரக்கல்லை நீ எடுத்து விடுவாயா என்று கேட்டார் அக்பர். ஓ, என்னால் முடியும் அரசே என்று பெருமிதத்துடன் கூறிய சிறுமி அங்கிருந்த சேவகனிடம் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து வரச் சொன்னாள். சேவகனும் ஒரு குவளை நிறைய தண்ணீர் எடுத்து வந்தான். அந்த 2 வைரக்கற்களையும் குவளையில் போட்டாள். அனைவரும் பார்க்கும் போதே தண்ணீரில் போட்ட ஒரு வைரக்கல் கரைந்து விட்டது. ஒன்று மட்டும் கரையாமல் அப்படியே இருந்தது. சபையோரை பார்த்து, இதில் இருக்கும் வைரக்கல் தான் உண்மையான வைரக்கல் என்று கூறினாள் சிறுமி. உடனே வைர வியாபாரி அவளை தூக்கி உச்சி முகர்ந்து, குழந்தாய், இந்த வைரக்கல் உனக்குதான். இது மட்டுமல்ல, உன் தங்க கழுத்துக்கு ஒரு வைரமாலை போட்டால் நன்றாக இருக்கும் அல்லவா? அதற்காக வைரங்கள் வேண்டாமா? இந்தா என்று அவனது பேழையை திறந்து கை நிறைய வைரக்கற்களை அள்ளி பரிசாக அளித்தான் வியாபாரி.
மன்னர் அக்பரும் சிறுமி தேவிக்கு நிறைய பரிசுகள் அளித்து ஆசை கூறினார். வீட்டுக்கு வந்ததும், தேவி கண்ணே, அந்த 2 வைரங்களில் உண்மையான வைரத்தை எப்படிம்மா கண்டுபிடித்தாய் என்றார் பீர்பால். அது ஒன்றும் பிரமாதம் இல்லப்பா. அந்த 2 வைரங்களில் ஒன்றை மட்டும் 2-3 எறும்புகள் சுற்றி மொய்த்தன. அப்படியானால் அதுதான் போலியான வைரம் என்பதை உடனே தெரிந்து கொண்டேன். நீங்க யாரும் இதை கூர்ந்து பார்க்கவே இல்லை. உண்மையான வைரமாயிருந்தா அதிலே எறும்பு மொய்க்குமா? அதனாலே தான் தண்ணீர் எடுத்து வரச் சொல்லி 2ஐயும் அதிலே போட்டேன் என்றாள் சிறுமி. கற்கண்டில் செய்திருந்த போலி வைரம் தண்ணீரில் கரைந்தது. உண்மை வைரம் தேவிக்குட்டிக்கு பரிசாக கிடைத்தது என்று மனைவியிடம் கூறி பெருமிதம் கொண்டார் பீர்பால். முற்றும். கூர்மையான அறிவு வெற்றி தரும் என்பதை இந்த கதையின் மூலம் நாம் அறிந்தோம். நன்றி, வணக்கம்.